சார் நடத்துறதுக்கான உரிமையெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதை யாருமே மறுக்கல. எப்படி நடத்தணும்ங்கிறது அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற நிலவுற சூழல பொறுத்து இல்லையா? அத ஏன் தேர்தல் ஆணையம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்குது? அப்ப இயல்பான சில சந்தேகங்கள் வருது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நிலுவையில இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாருமே சாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தா அது பிஜேபின்னு தான் பிராண்ட் பண்ணப்படும். ஏன்னா அதிமுக பீகார்ல ஆரம்பிக்கும் போதே அப்ஜெக்ஷன் லெட்டர்லாம் கொடுத்த கட்சி தான். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இல்ல சார் நடத்துறது சரிதான். சார் மூலமா தோத்துருவோம்னு திமுக அதை எதுக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பிஜேபி மத்திய ஆளுங்கட்சி அவங்க எப்பவுமே ப்ரோ சார் தான். அதுல உண்மையிலே அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. பீகார் தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் அது புரியும். அப்போ அதிமுக பிஜேபி ஒரே நிலைப்பாடு. டக்குன்னு அன்புமணி அதே நிலைப்பாட்டுக்குள்ள போறாரு. அன்புமணி எதிர்க்கணும். ஆனா அவர் ஆதரிக்கிறாரு. ஏன்னா பிஜேபியை ப்ளீஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. பெரியவர் என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாது. இதுல நியூட்ரல் முடிவே கிடையாது. ஒண்ணு நீங்க சார் ஆதரிக்கணும், இல்லைன்னா எதுக்கணும். எதிர்த்தா நீங்க திமுக கூட்டணின்னு சொல்லப்படும். ஆனா அதுல ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா காங்கிரஸும் சார் எதிர்க்கிற கூட்டணி தானே. அப்ப விஜய் சாரை எதிர்த்தாரு அப்படின்னா அவர் திமுகன்னு யாரும் பிராண்ட் பண்ண மாட்டாங்களே. பிஜேபி இல்ல, அதிமுக இல்லன்னு வேணா சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. அப்ப அவரு ஏன் இந்த விரைந்து அந்த முடிவு எடுக்க மறுக்கிறார் அப்படின்னா, அவரு இன்ஃபுளுயன்ஸ் எந்த இன்ஃபுளுயன்ஸ் சிக்கியிருக்காருன்னா, ஆதவ் இன்ஃபுளுயன்ஸ் தான் சிக்கியிருக்காருங்க. ஆதவ் சொல்றதுதான் அரசியல் நினைக்கிறாரு. அதான் அதோட சிக்கல். ஆதவ் சொல்றது அரசியலானா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல முடிவுகள் சுயநல முடிவுகள் இருக்கு. விஜய் சிக்கி இருப்பது அரசியல் அரக்கு மாளிகை. அதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை.